வழங்கும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்திட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். ரூபாய் 254 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம். பல்லாவரம் குரோம்பேட்டையில் பாதாள சாக்கடை புனரமைப்பு பணிகள் ரூபாய் 104 கோடியிலும், திருநீர்மலையில் புதிய பாதாள சாக்கடை திட்டம் ரூபாய் 150 கோடியில் செயல்படுத்தப்படும். அடுத்து கழிவு நீரில் இருந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸ். சென்னையில் இருக்கிற 22 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் கழிவு கசடியில் இருந்து உருவாகும் உயிரி வாயுவை, அந்த பயோகேஸை கம்ப்ரஸ்டு பயோகேஸாக தரம் உயர்த்தி அது வணிகமயமாக்கப்படும். அடுத்து பாதாள சாக்கடை திட்டம் குறித்த விரிவான திட்ட அறிக்கை கோயம்புத்தூர் மாநகராட்சி விடுபட்ட பகுதிகள், சிவகாசி மாநகராட்சி, திருச்செந்தூர் நகராட்சி ஆகிய பகுதிகளில் சுகாதாரத்தை மையப்படுத்தி பாதாள சாக்கடை திட்டத்துக்கு விரிவான திட்ட அறிக்கை உருவாக்கப்படும். திருவொற்றியூர்ல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய மேம்பாடு பணிகளுக்காக வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தின்படி தரநிலைகள் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்திறன் ரூபாய் 42 கோடியில இதற்காக நம்ம மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். ரூபாய் 102 கோடியில பாதாள சாக்கடை பராமரிப்பு முழு